மெல்ல திறந்தது மனக்கதவு. பகுதி 3. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம். அன்று காலையில் மாலதி காலேஜுக்கும் மாதவன் ஆஃபீஸுக்கும் போன பிறகு ராகவன் மிக நிதானமாக ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தன் வீட்டு வாசலில் ஒரு பெரிய கார் வந்து நின்றதும் படி இறங்காமல் வியப்புடன் பார்த்தார். அந்த காரிலிருந்து நாகரிகமான உடையணிந்து நல்ல கௌரவமான முறையில் காணப்பட்ட ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார். ஏதேனும் முகவரி விசாரிக்க வந்திருப்பார் என்று தான் முதலில் ராகவன் நினைத்தார். ஆனால் அவரோ எந்த விதமான தயக்கமே இல்லாமல், நீங்கள் தானே மிஸ்டர் ராகவன்? ஆமாம். உடனே வந்தவர், நான் ப்ரொடியூசர் சுந்தரத்தின் மேனேஜர். அவர் இன்று உங்களை அழைத்து வரும் கௌரவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பேசும் விதத்தை கேட்ட ராகவன் புன்னகை புரிந்தார். பிழைக்க தெரிஞ்சவர் தான், இல்லைன்னா இவ்வளோ பெரிய மனிதர்கிட்ட மேனேஜர் வேலை கிடைச்சிருக்குமா என்று தமிழ் நினைத்து கொண்டே, நான் வரேன், ஆனால் பக்கத்து வீட்டுக்கு போய் ஃபோன் மூலமா ஆஃபீஸ்க்கு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரேனே, அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியுமா? ஓகே என்று கூறி அவர் போய் தன் காரிலே உட்கார்ந்து கொண்டார். சில நிமிஷங்களில் ராகவனும் திரும்பி வந்து அந்த காரில் ஏறிக்கொண்டார். கார் கிளம்பியது. சுந்தரத்தின் பங்களாவை அடைந்ததும் வரவேற்பு அறையில் பலர் காத்திருந்தும் அவர்களெல்லாம் கடந்து உள்ளே ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட சுந்தரத்தின் அறைக்கே அவரை மேனேஜர் அழைத்து சென்றார். இதை கண்டதும் ஏதோ பெரிய விஷயத்துக்காக தான் சுந்தரம் தம்மை சந்திக்க விரும்புகிறார் என்பதை ராகவன் புரிந்து கொண்டார். சுந்தரம் இவருக்காகத்தான் காத்திருப்பது போல இவரை கண்டதும் எழுந்து நின்று வரவேற்றார். ராகவனும் மரியாதையுடன் வணக்கம் தெரிவித்துவிட்டு சுந்தரம் காட்டிய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார். சுந்தரம் திரும்பி பார்த்தவுடன் மேனேஜர் கதவை மூடிக்கொண்டு வெளியே போய்விட்டார். முதலில் அவர் சற்று நேரம் ராகவனின் குடும்பம், மாதவனின் ஆஃபீஸ் முதலியவற்றை பற்றி தான் பேசி கொண்டிருந்தவர் திடீரென, என் பெண் உஷாவை பார்த்துருக்கீங்க இல்லையா? ராகவன் வியப்புடன் ஒரு நிமிஷம் அவரை நிமிர்ந்து பார்த்தார். பிறகு சிரித்து கொண்டே சொன்னார், ஓ, உஷாவை தெரியுமே, என் பொண்ணு மாலதியை தேடிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்துருக்கேன். உங்கள் மாதவன் அவளை பார்த்துருக்காரா? மாதவனை உஷா விரும்புவது போல உஷாவை மாதவனும் விரும்பி அந்த விஷயம் ராகவனுக்கு ஏதாவது தெரிந்திருக்குமா என்ற சந்தேகத்தில் அவர் அப்படி கேட்டார். ராகவன் இம்முறை திடுக்கிட்டார். மாதவன் அவளை பார்த்துருக்கவே முடியாதே. 2 தடவை உஷா வந்தப்போ மாதவன் வீட்டில் இருந்ததே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். சுந்தரம் யோசித்தார். சரி, அதை பற்றி என்ன? இந்த மனுஷர் ஏமாந்திருப்பார், அவர்கள் பரிச்சயமானது இவருக்கே தெரிந்திருக்காது என்று நினைத்து கொண்டு அவர் மேலே விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார். உங்கள் மாதவனும் என் பெண் உஷாவும் ஒருவரை ஒருவர் விரும்புவதாக தெரிகிறது. மாதவன் நீங்கள் தான் தனக்கு கார்டியன் அப்படின்னு சொன்னதுனால அந்த விஷயத்தை உங்களோட அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். நீங்கள் இப்போவே பதில் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை. வீட்டில் போய் பெண்களிடமும் மாதவனிடமும் கலந்து யோசிச்சுட்டு வந்து பதில் சொன்னால் போதும் என்றார் சுந்தரம். நீங்கள் நிலைமையை நல்லா யோசித்து பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்தீங்களா? சுந்தரம் சில நிமிடங்கள் தயங்கினார். அவர் கேட்டதன் பொருள் புரிந்ததால் மட்டும், எனக்கு இந்த விவாகத்தில் இஷ்டமில்லை, என் பெண் தான் பிடிவாதம் பிடிக்கிறாள், வேறு வழி இல்லாமல் நான் சம்மதித்தேன் என்று உண்மையை சொல்ல முடியுமா? விவாகம் செய்து கொள்ளப் போகும் அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பிய பிறகு பெரியவர்களான நாம் சம்மதம் கொடுத்தவர்களை ஆதரிக்க வேண்டியது தானே என்றார். ராகவனின் நெற்றி சுருங்கியது. மாதவன் உஷாவை மணக்க விரும்புகிறானா? சுந்தரம் திடுக்கிட்டார். மாதவன் உஷாவை விரும்புகிறானா இல்லையா என்று அவர் தெரிந்து கொள்ளாத ஒன்றுதான். சுந்தரம் சமாளித்து கொண்டு பேசினார். என் பெண் உஷாவின் விருப்பத்தை நான் அறிந்தது போல உங்கள் மாதவனின் விருப்பத்தை அறிவது உங்கள் பொறுப்பு. ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அவர் உங்கள் வார்த்தையை மீறுவார் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த விவாகத்தின் மூலம் மாதவனுக்கு நல்ல எதிர்காலத்தையும் வளமுள்ள ஒரு வாழ்க்கையையும் தான் நீங்கள் காட்டுகிறீர்கள். என்னை பற்றியோ என் மகளை பற்றியோ பெருமையாக பேசும் முறையில் நான் இதை சொல்லவில்லை. ராகவன் விரக்தியுடன் சிரித்தார். நீங்கள் சொன்னதில் தப்பு எதுவும் இல்லை, உண்மையும் அதுதானே. ஆனால் என்னுடைய தங்கை வளமுள்ள இந்த வாழ்க்கையை தன் மகனுக்கு வேண்டாம்னு மறுத்துருவான்னு தான் நான் நினைக்கிறேன். சுந்தரம் முகம் சுளித்ததை கண்ட ராகவன் தாமே மேலும் தொடர்ந்தார். என் தங்கை அப்படி நினைத்து மறுத்தாலும் காரணம் இருக்கிறது. அவர் வாழ்க்கைப்பட்டது நல்ல செல்வர் குடும்பத்து ஒரே பிள்ளைக்கு. ஏதோ அழகுக்காக ஏழை வீட்டு பெண்ணை மணந்து கொள்வதாக அவர் கூறிக்கொண்டார்கள். ஆனால் அவன் ரசித்த எத்தனையோ அழகுகளில் என் தங்கையும் உறுதியானாலே தவிர அவன் என்னவோ இறுதி வரையில் திருந்தவே இல்லை. இப்போது பேசுவதில் பயனில்லை. அவன் பெற்றோரும் எங்கள் பெற்றோரும் போய் அவன் சரியாக 2 வருஷம்தான் இருந்தான். அவன் போனதும் கடன்காரர்களுக்கு அவன் சொத்து எல்லாம் சரியாகிவிட்டது. என் தங்கைக்கு உரிமை என்று சொல்லிக்கொள்ள மாதவன் ஒருத்தந்தான் அந்த சமயத்தில் 3 வயது குழந்தையாக மேய்ந்திருந்தான். என் கால்களில் அந்த குழந்தையை விட்டு அவள் அழுதது நேற்றைய தினம் நடந்தது போல இன்னும் என் கண்முன் தோன்றுகிறது. இத்தனையும் இந்த சமயத்தில் நான் சொல்வதனால் பணக்காரர்களை நான் பழிப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது.
இத்தகைய துன்பங்களை அனுபவித்த அவள் மீண்டும் தன் ஒரே மகனுக்கு செல்வர் வீட்டு சம்பந்தத்தை துணிந்து செய்வாளா என்பதுதான் என் கவலை. சுந்தரத்துக்கு அந்த கதையை கேட்டதும் பரிதாபமாக இருந்தது. மிஸ்டர் ராகவன், என் மகள் குணம் உங்களுக்கு தெரியும். அவளை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. நானோ என் தொழிலுக்கு அடுத்தபடி அவள் விருப்பம் ஒன்றைத்தான் என் லட்சியமாக கொண்டிருக்கிறேன். ஆகையால் அவளுக்காகவாவது உங்கள் குடும்பத்தில் ஒருவர் மனமும் புண்படாத வகையில் நானும் பழகுவேன். என்னை நீங்கள் நம்பலாம். நான் மறுபடியும் சொல்கிறதா நினைக்காதீங்க. உஷாவோட மனம் வருத்தப்பட்டால் என்னால் தாங்க முடியாது. அவளுக்காக உலகத்தையே விலை பேசணுன்னாலும் நான் தயாராக இருக்கேன். மிஸ்டர் சுந்தரம், அதே மாதிரி மாதவனின் வாழ்க்கையை பாதிக்கும் என்று சிறிது சந்தேகம் எனக்கு தோன்றினாலும் கூட இந்த உலகத்தையே நான் வெறுத்து ஒதுக்குவேன். இதை நீங்களும் நினைவில் வைத்து கொண்டால் போதும். சுந்தரத்தின் குரலில் சூடேறிற்று. மிஸ்டர் ராகவன், நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக மாதவனுக்கு கிடைக்கிற அருமையான சந்தர்ப்பத்துக்கு தடையாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ராகவன் சிரித்தார். நீங்கள் நினைப்பதையெல்லாம் ஆட்சேபிக்க நான் யார் சார்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லி உங்களை பாராட்டவே விரும்புகிறேன். என் பெண்ணு மாலதியை விட உங்கள் பெண்ணு உஷா பல மடங்கு புத்திசாலி, உலகம் தெரிந்தவள். அதற்காகவே உங்களை பாராட்ட தோன்றுகிறது. மிஸ்டர் சுந்தரம், உங்கள் அறிமுகம் எனக்கு கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய பதில் தங்களுக்கு மன வருத்தத்தை அளிப்பதாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நீங்கள் நாளடைவில் நான் மறுத்ததன் உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள். ஏன் நிதானமாக நீங்கள் யோசித்து பார்த்தா இப்போவே என் முடிவை நீங்கள் வரவேற்பீங்க என்று கூறியபடி ராகவன் தன் இடத்தை விட்டு எழுந்தார். அவர் தன் மனதை அறிந்துதான் அப்படி பேசுகிறாரோ என்று சுந்தரம் சந்தேகித்தார். ஏனென்றால் மாதவன் கல்யாண விஷயமாக ராகவன் மறுத்து பேசிவிட்டதும் தன் மகளுக்காக அவர் வருந்தினாரே தவிர உண்மையில் அவர் மனம் அந்த முடிவை வரவேற்றது. கொஞ்ச நாள் உஷா வேதனையுடன் வாடுவாள். நாளடைவில் எல்லாம் சரியாகிவிடும் என்று உள்ளுக்குள் மகிழ்ந்து கொண்டார். ராகவன் கூட தங்கையை பற்றியே மாதவனின் கல்யாணத்தை எண்ணி எப்படி இருக்குமோ என்று அவர் கவலைப்பட்டார். ஆனால் சமீபத்தில் சில வருஷங்களாகவே மாதவன் மனதில் இருந்ததை பற்றி சந்தேகம் கொண்ட அவர் அதை ஊகித்து தெரிந்து கொண்டிருந்தார். அந்த தைரியத்தில்தான் தாமே சுந்தரத்திடம் உஷாவை நிராகரித்துவிட்டு வந்திருக்கிறார். இன்று மாலை எப்படியாவது அந்த சந்தேகத்தை தீர்த்து கொண்டு விட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார். அன்று மாலை ராகவன் ஆஃபீஸிலிருந்து திரும்பிய போது மாதவன் ஆஃபீஸிலிருந்து வந்து விட்டிருந்தான். மாலதியும் லக்ஷ்மியும் குழந்தைக்கு தொட்டில் போடுவதாக யாரோ அழைத்ததால் போயிருந்தார்கள். மாலதி சாதாரணமாக வெற்றிலைப்பாக்கு வாங்கி கொள்ள போவதோ நவராத்திரிக்கு 4 வீடுகளுக்கு போவதோ கிடையாது. ஆண் பிள்ளை மாதிரி சந்துருவுடன் கிரிக்கெட், கேரம், என் கிட்டுப்பிள்ளை கூட ஆடுவாள். ஆகையால் மாலதி போயிருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் ராகவனுக்கு வியப்பாக இருந்தது. பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆசையாக இருப்பதாக சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டாள். பாவம், அவளும் குழந்தையை எங்கே பார்த்திருக்கிறாள் என்று கனகம் கூறினாள். சரி, அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுக்கு தான். நாம் பேச வேண்டிய விஷயத்துக்கு அவங்க இல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினச்சி ராகவன் மாதவனை கூப்பிட்டார். மாதவன் தயங்கியபடி வந்தான். உட்கார்ப்பா. மாதவன் உட்கார்ந்ததும் ராகவன் தன் நாற்காலியை அவன் முகம் நன்கு தெரியும்படி அருகில் இழுத்து போட்டுக்கொண்டார். அவர் கனகத்துடன் பேசினாலும் அவர் கண்கள் மட்டும் மாதவன் முகத்தையே ஆராய்ந்து கொண்டிருந்தது. கனகம், இன்று காலையில் சுந்தரம் என்னை கூப்பிட்டு தன்னோட உஷாவை மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொள்ளும்படி என்கிட்ட பேசினாரே. மாதவன் ஒரு முறை மாமாவின் முகத்தை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு விட்டான். யாருன்னா? மாலதி ஃப்ரெண்டு உஷாவியா? ஆமாம், நீ என்ன சொல்கிற? பிறகு மாதவனும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கட்டும். அண்ணா, நான் என்ன சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதா? ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை. இவனுக்கு ஏதாவது கிடைக்காமையா போகாது? இந்த சம்மந்தம் நமக்கு வேண்டான்னா. கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் குரலும் போய் மாதவன் ஊமையாகவே போயிடுவான். கேவலமாக அவன் ஆகணுமா? அவசரப்படாதே கனகா. அவன் நல்ல வசதியுள்ள இடத்தில் மாப்பிள்ளையானால் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் தானே இருக்கும். ஏன் என் குடும்பத்தை பார்த்துட்டா இப்படி நீ பேசுகிற? அவர் இருந்த வரையில் செல்வ சுகத்தில் இருந்தேன். ஆனால் சந்தோஷம் மட்டும் கழுத்தை நீட்டிய தோஷத்தோடு போய்விட்டது. கடல் போன்ற வீட்டை கடன்காரர்களுக்கு திறந்துவிட்டு இந்த பிஞ்சு ஒன்றுடன் வந்தேனே, அது போதாதா? என் மகனுக்கு பரம்பரை நிழலே நிற்காமல் போன பிறகு பெண்டாட்டி ஆதரவில் இருந்து இன்னும் சீரழிய வேண்டுமா? அது சரி, மாதவன் இஷ்டத்தையும் கேட்கலாமே. மாதவன் முகம் சலனமற்று இருந்தது. அதை எதிர்பார்த்தவன் போல சாதாரணமாக இருந்தான். எந்த விதமான அதிர்ச்சியும் ஆர்வமும் இல்லாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தான். ராகவன் அவனிடமிருந்து பதில் வராது என்பதை தெரிந்து கொண்டு கனகத்திடம் பேசினார். கனகா, நீ விருப்பப்பட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நானும் சுந்தரத்துக்கிட்ட மறுத்துட்டு வந்தேன். ஆனால் மாதவன் கல்யாண விஷயமா சற்று முன்பு தான் ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. நீயோ மாதவனோ அதை கட்டாயம் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. உங்களில் ஒருத்தர் ஆட்சேபித்தால் கூட நான் அதை கைவிட்டுருவேன். அண்ணா,
நீ சொல்லி நாங்கள் இருவரும் என்றாவது மறுத்திருக்கிறோமா? புதிதாக இன்று மட்டும் உனக்கு ஏன் அந்த சந்தேகம்? இல்லைம்மா, இத்தனை நாள் மாதிரி இது இல்லை. நான் உங்களை ஆதரித்தவன் என்பதையெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் நல்லா யோசித்து பார்த்து உங்கள் முடிவை தைரியமாக சொல்லணும். என்ன சொல்லுங்கண்ணா? ராகவன் மாதவன் முகத்தை பார்த்து கொண்டே பேசினார். எனக்கு இருக்கும் ஒரே தெம்பு இந்த சொந்த வீடு ஒன்று தான். இதை விற்று தான் மாலதிக்கு நான் நல்ல இடமா பார்க்கணும். பிறகு நானும் லட்சுமியும் கிராமத்தோடு போயிடுவோம். நீயும் மாதவனும் வாடகை வீட்டில் இருக்க வேண்டி வரும். எனக்கு இது வேதனை அளிக்குது. மாலதிக்கு கல்யாணமும் ஆகணும், வீடும் நிலைக்கு வேணும்னா அவனை மாதவனுக்கே கொடுத்துடலாம். சீர் என்று அதிகப்படி எதுவும் செலவு செய்ய வேணான்னு நான் நினைக்கிறேன். நம் காலத்துக்கு பிறகு எல்லாம் அவங்களுக்கு தானே. நீ என்ன சொல்கிற கனகம்? ஏழை அண்ணாவின் சுயநலத்தை கண்டு சிரிக்காதே என்று கொஞ்சம் தடுமாற்றத்துடன் அவர் பேசிவிட்டு மாதவனை ஜாடையாகவே ஓரக்கண்ணால் கவனித்தார். மாதவன் சட்டென்று வியப்புடன் மாமாவை நிமிர்ந்து பார்த்தான். கனகம்தான் தயங்கினாள். அண்ணா, நீ இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியதே இல்லை. மாலதி நான் வளர்த்த பொண்ணு. என் பிள்ளையோட நன்மை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவள் சந்தோஷமோ. எங்களை பற்றி தயங்காதே. வீட்டை வித்தாவது அவளுக்கு நல்ல ஒசந்த இடமா பார்த்து அவன் மனசுக்கு திருப்தியாக கல்யாணத்தை நடத்து. ராகவன் சற்று கோபத்துடன் கூறினார். நீயே பேசிகிட்டு இருக்கியே, மாதவன் அபிப்பிராயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவனையும் கொஞ்சம் பேச விடு. இருவரும் மாதவனை நோக்கினார்கள். மாதவன் நிமிர்ந்து மாமாவை பார்த்து கேட்டான். அது சரி மாமா, மாலதி இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிப்பாளா? ராகவன் கனகத்தை பார்வையில் பொருள் ததும்ப நோக்கினார். அவளோ திகைப்புடன் தன் மகனை பார்த்தாள். மாலதியின் சம்மதத்தை கேட்குறானே, அப்படின்னா இவனுக்கு சம்மதமா? மாமா கிட்ட பயந்துக்கிட்டு தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லாமல் மாலதி சம்மதிக்க மாட்டாங்கிற தைரியத்தில் பழிய அவன் மேலே போட்டு தப்பிக்க பார்க்குறானா? அவளுக்கு அதுதான் உண்மையாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் ராகவனோ மாதவன் முதுகில் தட்டி கொடுத்து விட்டு சிரித்து கொண்டே சொன்னார். மாதவா, உன் விருப்பம்தான் முக்கியம். அவளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷம் பரீட்சை முடியும் வரை பொறுத்துரு. பரீட்சை முடிஞ்சதும் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனால் மாலதிக்கிட்ட யாரும் அதுக்கு முன்பே இந்த கல்யாண விஷயத்தை பற்றி மூச்சு கூட விட்டுறாதீங்க. நானும் லட்சுமி கிட்ட சொல்லி வைக்கிறேன். மாதவன் விருட்டென்று எழுந்து அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். கனகம் இப்படியும் இந்த பிள்ளை பேச தெரியாமல் அகப்பட்டு கொள்ளுமா என்று பரிதாபம் ததும்ப அவன் சென்ற திசையையே நோக்கினாள். மகனுக்காக அவள் பரிதாபப்பட்டாலும் மற்ற விஷயங்களில் மாலதியை தன் மருமகளாக ஏற்றுக்கொள்ள அவளுக்கும் விருப்பம்தான். உஷா தன் தந்தை மூலமாக ராகவன் வந்து போன விவரத்தை அறிந்திருந்தாள். பரீட்சையெல்லாம் முடிந்ததும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்ற எண்ணத்துடன் அவள் இருந்தாள். ஆனால் அப்போதும் கூட மாலதியிடம் அவள் நடந்த விஷயத்தை ஒன்றுமே கூறவில்லை. மாலதி மாதவன் விஷயமாக நடந்து கொள்ளும் முறையை உணர்ந்திருந்த அவள் தன் விஷயத்தை அவளிடம் சொன்னால் அவள் தன் மனம் நோகும்படி ஏதாவது சொல்லிவிடப் போகிறாளே என்று பயந்து தன் இருதயத்திலே அதை புதைத்து விட்டாள். முதலாக மாலதியிடம் அவள் மறைக்கும் ரகசியம் மாதவன் விஷயம்தான். மாலதிக்கே தெரியாத அவளுடைய கல்யாண விஷயம் உஷாவுக்கு தெரிய சந்தர்ப்பம் ஏது? தோழிகள் இருவரும் வழக்கம் போல பழக்கி கொண்டிருந்தார்கள். இந்த அழகில் முகூர்த்த நாள் கூட நிச்சயம் செய்தாகிவிட்டது. அது தெரியாமலே மாலதி கடைசி பரீட்சையும் எழுதிவிட்டு தோழிகளுடன் விடுமுறையை கழிக்க எந்த ஊருக்கு போகலாம் என்று விவாதித்து கொண்டிருந்தாள். அந்த சமயம் உஷா அங்கே இருந்தும் விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் உற்சாகமற்று இருந்தாள். உஷா தான் எந்த ஊருக்கும் வரப்போவதில்லை என்று கண்டிப்பாக மறுத்துவிட்டாள். உஷா இல்லாமல் பிக்னிக் போக யாருக்குமே பிடிக்காததால் பிக்னிக் திட்டமே கைவிடப்பட்டது. மாலதி தன் ஆத்திரம் தீர அவளை திட்டிவிட்டு கோபத்துடன் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டாள். மாலதி வீட்டுக்கு வந்தபோது அவள் தந்தை என்றுமில்லாத அதிசயமாக ஆஃபீஸிலிருந்து சீக்கிரம் வந்ததுடன் ஏதோ ஒரு பெரிய லிஸ்ட்டை தன் மனைவிக்கும் தங்கைக்கும் படித்து காட்டி கொண்டிருந்தார். அவள் வந்தவுடன் சட்டென்று படிப்பதை நிறுத்திவிட்டார். கனகமும் லட்சுமியும் உள்ளே எழுந்து போய்விட்டார்கள். என்னம்மா மாலதி, பரீட்சை எப்படி எழுதியிருக்க? ஃபஸ்ட் கிளாஸ் இல்லைனாலும் செகண்ட் கிளாஸ் நிச்சயமாக கிடைக்கும்ப்பா, சந்தேகமே இல்லை. சரிம்மா, நீ போய் டிஃபன் காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு வா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வந்தவுடன் சொல்லிவிட்டால் ஏற்படும் பூகம்பத்தில் வயிற்றுக்கு ஒன்றும் நிச்சயமாக சாப்பிட மாட்டாள். அத்துடன் அவளிடம் எப்படி இந்த விஷயத்தை ஆரம்பிப்பதென்று இன்னும் அவரும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. பக்குவமாக கூற யோசிப்பதற்கு கொஞ்சம் நேரம் இடைவெளி வேண்டும். மாலதி உள்ளே சென்றால் உள்ளே இருந்த இருவரும் டிஃபன் காஃபியை எடுத்து வைத்துவிட்டு ஏதோ மும்முரமாக வேலை செய்வது போல எரிமலை வெடிக்கப் போவதை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மாலதி சாவகாசமாக டிஃபன் காஃபி சாப்பிட்டுவிட்டு வழக்கம் போல முகம் அலம்பிக் கொண்டாள். உடையை மாற்றிக்கொண்டு வெளியே கிளம்பவும் ஆரம்பித்தாள். தந்தை தனக்காக காத்திருப்பதையே மறந்து தெருக்கோடியில் இந்த லைப்ரரியில் புத்தகம் வாங்கி வர புறப்பட்டாள். மாலதி,
தந்தை தன்னை அழைத்தது அப்போது தான் நினைவுக்கு வந்து, அப்பா என்னப்பா என்று கேட்டுக்கொண்டே அங்கே நின்றாள். இங்கே வந்து உட்காரு சொல்கிறேன் என்று பக்கத்தில் இருந்த நாற்காலியை காட்டினார். மாலதி வந்து உட்கார்ந்தாள். சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்த ராகவன் நிமிர்ந்து உட்கார்ந்து, இன்றிலிருந்து 20ஆம் நாள் மாதவனுக்கு கல்யாணம் என்றார். மாலதி வியப்புடனும் அதிர்ச்சியுடனும், என்ன மாதவனுக்கா கல்யாணம் என்று இளம் பெண்களுக்கே உரிய கீச்சு தொனியில் கத்தினாள். ராகவன் முகம் கடுப்பாகியது. நீ ஏன் இப்படி கத்துற? மாதவனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுல நீ இவ்வளவு அதிர்ச்சி அடையும்படியா என்ன இருக்குது? அதுக்கு இல்லைப்பா, அவன் சுவாபம் கூட இங்கிருந்து பார்க்குற நமக்கே எரிச்சலையும் வெறுப்பையும் தருதே. கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பாவம் அந்த பொண்ணு அவள் விஷயத்தில் தெரியாமல் சம்மதிச்சாளோ அப்படிங்கிற பரிதாபத்தில் கேட்டுட்டேன்ப்பா. மாலதி கோபத்துடன் கர்ச்சித்த ராகவன் தன் பெண்ணை முறைத்து பார்த்தார். நடுங்கிவிட்ட மாலதி, ஐம் சாரிப்பா என்று மெல்ல கூறினாள். அவருக்கு அவ்வளவு கோபம் வந்து அவளும் அப்படி பார்த்ததில்லை. ராகவன் கோபிப்பதால் பிரயோஜனம் இல்லை என்று கொஞ்சம் குரலை மிருதுவாக மாற்றிக்கொண்டார். மாதவனுக்கு என்னம்மா குறை? பார்க்கவும் ராஜா மாதிரி இருக்கான், MA டிகிரி வாங்கியிருக்கான். எல்லாத்தையும் விட அவன் குணம் ஒன்றே போதும். அவனுக்கு மனைவியாவது எவ்வளவு அதிர்ஷ்டங்கிறத வர்றவ அறிஞ்சிக்கிட்டா போதும் என்று பொடி வைத்து பேசினாள். என்னவோப்பா, அந்த பெண்ணோ அவளை சேர்ந்தவங்களோ உங்களை சபிக்காமல் திட்டாமல் இருந்தால் போதும், அதை பார்த்துக்கங்க என்று கூறிவிட்டு மீண்டும் கிளம்பினாள். இரம்மா, நீ பேசுகிறத பார்த்தா மாதவன் கல்யாணத்தை பற்றி உனக்கு அக்கறையே இல்லைன்னு தோணுது. அதுக்காக நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது எனக்கு அக்கறை இல்லாமல் இருக்குமாப்பா? பொண்ணு இல்லாத அத்தை எனக்கு நிச்சயம் புடவை வாங்கி தருவான்னு நினைக்கிறேன். புடவை மட்டும் இல்லை மாலதி, பூ வைக்கிற இடத்துல பொண்ணையே வச்சிருக்கா. உனக்கு 6 சவரனில் நெக்லஸே பண்ணியிருக்கா. மாலதி திடுக்கிட்டாள். அடே அப்பா, எனக்கு இவ்வளவு அமர்க்களமாக இருந்தால் வர்ற புது பொண்ணுக்கு அத்தை எவ்வளவு செய்வா? அப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா, எனக்கு நகையெல்லாம் வேண்டாம், அந்த பொண்ணுக்கே செய்ய சொல்லுங்க. பாவம், அவளுக்கு எவ்வளவு செய்தாலும் நியாயம்தான். கடைசி வாக்கியத்தை அவள் கூறிய போது பரிதாபத்தை விட பரிகாசமே அதிகமாக இருந்தது. ஆனால் அப்பா, மாதவன் மாறுறானோ இல்லையோ, வரப்போகிற பொண்ணு இவனை போலவே மாறிட்டா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை என்று பரிகாசமாக சொன்னாள். ராகவன் மலர்ந்த முகத்துடன், கரெக்ட் மாலதி, நான் எதிர்பார்க்கறதும் அதை தான். அதுக்காகத்தான் இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணேன். உண்மையிலே மாதவனை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் விரும்புகிறதெல்லாம் அந்த பெண்ணுக்கிட்ட நீ கூறுற மாறுதலை, மாதவன் மாதிரி அடக்கத்தை தான் எதிர்பார்க்குறேன். மாலதி ஏதோ சந்தேகத்துடன் தன் தந்தையை விரித்து நோக்கவே, என்ன மாலதி எப்படி பார்க்குற? விஷயம் இப்போ தான் புரிய ஆரம்பிக்குதா? அப்பா, என்னப்பா விளையாடுறீங்களா? இப்போ நான் விளையாடலேம்மா, ஆனால் பேரன் பிறந்த பிறகு நிச்சயம் அவன் கூட விளையாடுவேன் என்றார் ராகவன் பரிகாசமாக. மாலதி விம்மி விம்மி அழவே ஆரம்பித்து விட்டாள். ஆக்ரோஷத்துடன் நிமிர்ந்து நின்று கண்களை துடைத்து கொண்டாள். அப்பா, நான் விவரம் தெரியாத சின்ன பாப்பா இல்லை. என்னை எந்த ஒரு விஷயத்துலையும் கட்டாயப்படுத்த முடியாது உங்களால். உங்கள் தங்கையோட மகனுக்கு ஏதாவது குக்கிராமத்தில் ஊமையோ நொண்டியோ எதையோ பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுங்க. நான் அவனை கல்யாணம் பண்ண முடியாது. அம்மாவும் பிள்ளையுமா இந்த வீட்டுக்கு எந்த வேளையில் வந்து சேர்ந்தாங்களோ ஏன் தலையில் வந்து விழுந்தது இடி. மாலதி ஆத்திரத்துடன் விஷமென வார்த்தைகளை கொட்டினாள். உள்ளே இருந்து லக்ஷ்மி, கழுத வாயை மூடுடி என்று பதறிக்கொண்டே ஓடி வந்தாள். ராகவன் ஒரே எட்டில் பாய்ந்து மாலதியின் 2 கன்னங்களிலும் மாறி மாறி அடித்து கொண்டே இருந்தார். லக்ஷ்மிக்கு அதை தடுக்க முயற்சி செய்யக்கூட தோன்றவில்லை. ஆனால் சமையல் உள்ளிருந்து பதைப்புடன் அண்ணா அண்ணா என்று கூவிக்கொண்டே ஓடி வந்த கனகம் மாலதியை ராகவனிடமிருந்து விடுவித்து ஆதரவுடன் அணைத்து கொண்டாள். ஆனால் மாலதி ஆதரத்துடன் அத்தையிடமிருந்து திமிரிக்கொண்டு, ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுகுதான் என்று பொரிந்து கொட்டி அவள் சாமான அறையாக உபயோகித்த ஒரு சிறிய இருட்டு அறைக்குள் ஓடினாள். குப்புற படுத்துக்கொண்டே அவள் நெஞ்சு பிளக்கும்படி விம்மி விம்மி அழுதாள். ராகவன் வருத்தத்துடன், பைத்தியக்கார பெண், யாரோ ஒரு பொண்ணு மாதுவை பார்த்த மாத்திரத்தில் தெரிந்து கொண்ட அளவு பிறந்தது முதல்ல கூடவே இருந்து பழகிய இவ தெரிஞ்சுக்கலையே என்று கூறினார். ஐயோ, என்னங்க, அதை அவ காது கேட்க மறுபடியும் சொல்லாதீங்க. தன் தோழி மாதவனை விரும்பினான்னு தெரிஞ்சுக்கிட்டா நிலைமை இன்னும் மோசமாகி தான் தப்பிச்சுக்கிட்டா போதுன்னு அவளுக்கே சிபாரிசு பண்ணாலும் பண்ணுவா என்று லக்ஷ்மி எச்சரித்தாள். அண்ணா, இப்போதும் ஒன்று கூடி முழுகி போயிடல, உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்து என்று கனகம் உறுதி நிறைந்த குரலில் சொன்னாள். லக்ஷ்மி திகைத்து நின்றாள். ஆனால் ராகவன் தங்கையை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஏன் கனகம், மாதவன் நிறுத்த சொல்லி நீ சொல்றியா அல்லது மாலதிக்காக பரிந்து கல்யாணத்தை எதிர்க்கிறியா?
அண்ணா, மாதவன் உனக்கு அடங்கியவன், உங்ககிட்ட நன்றியோ நம்பிக்கையோ மிகுந்தவன். அவன் உனக்கு எதிராக இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுவான்னு நினைக்கிறியா? மாலதி, மாதவன் 2 பேரோட நன்மையை உத்தேசித்து நானே தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறேன். அப்படின்னா மாதவனுக்கு என்கிட்ட இருக்க நன்றியோ நம்பிக்கையோ உனக்கு என்கிட்ட இல்லை, அப்படித்தானே? அது கனகத்தை பேச ஒட்டாமல் வாயடைத்து நிற்க செய்து விட்டது. தலை குனிந்தபடி திரும்பி போக முயன்றாள். இதோ பாரு கனகம், நான் சொல்வதை கேட்டுட்டு போ. மாலதி, மாதவன் 2 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன். இந்த கல்யாணம் யாருக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நிச்சயமாக நடக்க போகிறது. அப்படி நின்றுச்சுன்னா அது என் வரைக்கும் என்றைக்குமே நடக்க முடியாத கல்யாணம் தான். இந்த வீட்டில் கல்யாணங்கிற பேச்சே என் மூச்சு இருக்கிற வரைக்கும் இழப்போகிறதில்லை என்று கூறினார். அவர் கூறியது உள்ளே படுத்திருந்த மாலதியின் காதுக்கு மட்டுமல்ல, அப்போதுதான் ஆஃபீஸிலிருந்து வந்து கொண்டிருந்த மாதவனுக்கும் தெளிவாக கேட்டது. மாதவன் மாலதிக்கு கல்யாண விஷயத்தை வெளியிட்டாகிவிட்டது என்பதை தெரிந்து கொண்டு விட்டான். லக்ஷ்மி பயத்துடன் மாதவனுக்கு டிஃபன் கொடுக்கும் சாக்கில் சமையலறைக்குள் ஓடிவிட்டாள். மாலதி அன்று மட்டுமல்ல, கல்யாண தினம் நெருங்க நெருங்க பட்டினியே கிடந்தாள். ஆனால் நெஞ்செழுத்தம் மிகுந்த ராகவன் அவளுடைய உண்ணாவிரதத்தை சட்டை செய்யவே இல்லை. ஒவ்வொரு நாள் அவர் கூட இருந்து நயத்தாலும் பயத்தாலும் அவளை சாப்பிட வைப்பார். பொறுமையில்லாதன்று கிடைக்கட்டும் அப்படியே என்று விட்டுவிடுவார். நிமிஷத்துக்கு ஒரு முறை சிரிப்பும் பாட்டுமாக இந்த வீட்டில் தனி அரசு புரிந்து வந்த அவள் குரல் இன்று ஊமையாக வாய் அடைத்திருந்தது. சிநேகிதிகள் என்ன, வீட்டில் உள்ளவர்கள் கூட அவள் எதிரில் வராமல் அந்த இருட்டு அறையிலேயே ஐக்கியமாக கிடந்தாள். அதுவும் முக்கியமாக மாதவன் வீட்டில் இருக்கும் வரை அவன் மேல்பட்ட காற்று கூட தன்மேல் பட விரும்பாதவள் போல அந்த அறையில் கதவை தாளிட்டு கொண்டே கிடந்தாள். ஆயிற்று. இன்னும் 6 நாட்கள் இருந்தன. அதற்கு பிறகு அவள் ஸ்ரீமதி மாலதி மாதவனாக மாறிவிடுவாள். அதை நினைத்தவுடன் உடல் பற்றி எரிந்தது அவளுக்கு. வயிற்றில் ஏதோ சங்கடம் செய்தது. ஐயோ, சீக்கிரம் ஒரு முடிவு தேட வேண்டுமே என்று துடித்தாள். திடீரென்று ஒரு யோசனை அவளுக்கு வந்தது. இவள் மட்டும் ஏன் கடந்து துடிக்க வேண்டும்? இந்த கல்யாணம் இவளை பாதிக்கிறது போல அவனையும் தானே பாதிக்கும். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து விடலாமே. மாலதிக்கு திடீரென்று தெம்பு வந்து விட்டது. அன்றுதான் சரியான சந்தர்ப்பம். அவள் பெற்றோர் ஊரையும் உறவையும் கல்யாணத்துக்கு அழைக்க கிளம்பி விடுவார்கள். மறுநாள் விடிந்தால் தாய் உறவு, தந்தை உறவு என்று வீடு நிறைய கூட்டம் கூடிவிடும். அன்றைய தினம் விட்டால் வேறு சமயம் கிடைக்காது. ஆனால் அவள் மனம் இருந்த இருப்பில் அந்த யோசனையை செயலாக்க சுய கௌரவம் தயங்க வைத்தது. போயும் இவனை மதித்து இவள் போய் பேசுவதா? ஆனால் இவள் இதற்கே தயங்கினால் வாழ்க்கையில் இருவரும் நிலையாக பிணைக்கப்பட்டு அதை விட இது பல மடங்கு தேவலை. மாலதி தீர்மானித்து விட்டாள். அன்று மாலை மாலதியின் பெற்றோர் கல்யாண அழைப்பு பத்திரிகைகளுடன் உறவினர்களையும் நண்பர்களையும் அழைக்கப் போயிருந்தார்கள். கனகம் வேலைக்காரியுடன் மாவு மெஷினுக்கு போயிருந்தாள். வீட்டில் மாலதி மட்டும் தனியாக இருந்தாள். இந்த சமயத்தில் மாதவன் ஆஃபீஸிலிருந்து வந்தான். அவன் இன்னும் ஆஃபீஸுக்கு லீவு போடவில்லை. வீட்டின் இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து தப்புவதற்கு அவன் அலுவலகத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். அதை அறிந்திருந்த ராகவன் லீவு போடும்படி வற்புறுத்தவில்லை. ஆனால் மாதவனுடைய ஆஃபீஸ் மேனேஜர் அவன் சுபாவத்தை நன்கு அறிந்தவர். வெறும் சங்கோஜத்தினால் தான் அவன் லீவு போடவில்லை என்று கருதி தாமே அவனுக்கு 15 நாட்கள் லீவு மறுநாளிலிருந்து கணக்கு பண்ணி கொடுத்ததும் அல்லாமல் அன்று சீக்கிரமே வீட்டுக்கும் அவனை அனுப்பிவிட்டார். எதிர்பாராத விதமாக மாலதியை வந்து கதவை திறந்ததும் மாதவன் அதிர்ச்சியுடன் அப்படியே நின்று விட்டான். இருவர் கண்களும் ஒரு கணம் சந்தித்து உடனே பிரிந்தது. மாதவனுக்கு மாலதியை பார்த்ததும் பரிதாபம்தான் தோன்றியது. அவள் கண்களில் சதா கூடிக்கொண்டிருந்த அந்த அலட்சிய பார்வை எங்கே போயிற்று? மாது, இந்த கல்யாணம் நடக்கிறத நீ விரும்புறியா? நேரடியாக விஷயத்துக்கே வந்து விட்டாள் மாலதி. மீண்டும் ஆரம்பித்தாள் மாது. இந்த கல்யாணத்தினால உனக்கோ எனக்கோ நிச்சயம் சந்தோஷம் ஏற்பட போகிறதில்ல. அப்படி இருக்க எதுக்காக இந்த கல்யாணம்? எனக்கும் அது தெரியுது. ஆனால் நான் இதில் என்ன பண்ண முடியும் என்று விரக்தியும் அலுப்புமாக அவன் சொன்னான். மாது, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், தைரியமாக பண்ணுவியா? மாதவன் எங்கோ பார்த்தபடி தலையாட்டினான். மாலதி நைச்சியமாக பேசினாள். நீ கல்யாணத்துக்கு முன்னால் எங்கேயாவது தலைமறைவாக ஓடி போயிரு. நாளையிலேருந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் 5 நாள் தான் உனக்கு அவகாசம் இருக்குது. உனக்கு விருப்பமானா நாளைக்கே கூட ஓடி போயிடு. என்ன சொல்கிற? பாவம் மாதவன். மாலதி இவ்வளவு குரூரமாக யோசனை சொல்லுவாள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. நீ பேங்க்கில் ஏதாவது பணம் சேர்த்து வச்சிருந்தீன்னா அது இப்போ உதவியாக இருக்கும். மாதவன் தயக்கத்துடன் சொன்னான். அம்மா அதை ஏதோ நகை செய்ய வேணும்னு கேட்டால் நான் எல்லாத்தையுமே கல்யாண செலவுக்காக அம்மாட்ட கொடுத்துட்டேன். ஒரு 50 ரூபாய் தான் இருக்குது. ஆமாம், கல்யாணமே நின்ன பிறகு நகைக்கு என்ன அவசியம்? அந்த நகையை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயாவது விற்று உன் செலவுக்கு வச்சுக்கோ. மாமாவிடம் இருக்கும் அந்த நகையை நான் கேட்டால் கேள்வி பிறக்கும். நானாக எடுத்தால் திருட்டுப்படி எனக்கு வராதா?
அதுவும் நான் ஓடிப்போனால் மட்டும் கல்யாணம் நின்றாலும் மற்றவர்களுக்கு வேதனையும் அவமானமும் ஏற்படாதா? முணுமுணுத்து கொண்டே பேசினான். மாலதி மனதுக்குள் நினைத்தால், என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு 1000 தடவை உடம்ப நெளிச்சிட்டு மென்னும் விழுங்கியும் பேசுகிற இந்த மாதுவுக்கு கல்யாணம் நிச்சயமானோடனே தைரியம் வந்து இவ்வளோ பேசுகிறானே, கல்யாணம் ஆயிட்டா இவன் எப்படியெல்லாம் ஓட்டை அதிகாரம் பண்ணுவான்? அவன் கூறியதை கவனிக்காதது போல, சரி நகையை எடுக்க வேண்டாம், நீ எங்கேயாவது தலைமறைவா போ, உன் முகவரியை மட்டும் என்கிட்ட சொல்லு, உஷாவின் வீட்டுக்கு விலாசத்துக்கு ஒரு கடிதம் எழுது, நான் ரகசியமாக உன் செலவுக்கு பணம் அனுப்புகிறேன், அதுக்குள்ளே இங்கே ஒரு வழியாக எல்லாம் முடிவான பிறகு நான் வர சொல்லி எழுதிய பிறகு நீ இங்கே திரும்பி வா. இன்னும் சொல்லப்போனால் என் கல்யாணம் வேறு எங்கேயாவது நடந்த பிறகு நீ வந்தால் கூட போதும், அப்பாவன் கோபமும் மறைஞ்சிருக்கும். ஆனால் மாமா அன்னைக்கு இந்த கல்யாணம் நின்றுட்டா கல்யாண பேச்சை இனிமேல் எடுக்க போகிறதில்லைன்னு சொன்னாரே. மாலதி ஏளனமாக புன்னகையுடன் கேட்டால், நீ அதை நம்புறியா? அப்படி அது உண்மையாகவே இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை. இப்போ உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சா போதும். இந்த கல்யாணம் நின்னா உண்மையில் யார் யாரிடமிருந்து தப்புவார்கள் என்பதை அவன் தனக்குள் நினைத்து பார்த்தான். தன்னிடம் நேராகவே உன்னிடமிருந்து நான் தப்பினால் போதும் என்ற வார்த்தையை அவள் சொன்னவுடன் தன் கண்களை கசக்கினான். மாதவனுக்கு ஏனோ வேதனையாக இருந்தது. மாலதி, நீ சொல்லுவது தைரியமான செய்கிற செயல் இல்லையே, கோழைகள் பயந்து செய்கிற வேலைமா. மாலதி புன்னகையுடன், அதனால தான் உன்னை நான் செய்ய சொல்கிறேன் என்று தாட்சிணியம் இல்லாமல் சொன்னாள். சரி மாலதி, நான் செய்கிறேன். ஆனால் உஷாவின் மூலமாய் பணம் அனுப்புவதற்காக அவகிட்ட இந்த ஏற்பாடு எதையும் சொல்லிடாத. உனக்கு எந்த கஷ்டமும் வேணாம், உன் பணம் எதுவுமே வேணாம். நிலையான வேலை, நிம்மதியான நிழல் எல்லாத்தையும் கூட விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். ஆனால் என்னையே நம்பியிருக்கிற அம்மா, அவள் நிலையை நினச்சி தான் நான் தயங்குறேன். அம்மா அம்மா அம்மா, நீ தான் உன் அம்மாவை காப்பாற்றினியா? என் அப்பா தானே இத்தனை நாளாக உன்னையும் உன் அம்மாவையும் காப்பாற்றினாரு. இப்போதும் எங்கள் அப்பா காப்பாற்றிக்குவார். நீ நகர்ந்தாலே போதும். மாதவனின் உள்ளம் ஒன்றல்ல இரண்டல்ல பல 1000 துண்டுகளாக உடைந்தது. ஏன் மாலதி, என்ன கெஞ்சிராயே? நீ ஏன் எனக்கு பதிலாக இதை செஞ்சால் கூட கல்யாணம் நின்று போயிடுமே. மாலதி அவனை ஏளனமாக பார்த்தாள். இவ்வளவு அழகாக யோசனை சொல்லும் உனக்கு போய் என்னை கொடுக்க அப்பா முடிவு செய்திருக்கிறார் பார். என்ன செய்கிறது மாது, நீ ஆம்பளையா பிறந்துட்டையே தவிர நான் பிறக்கலையே. ஆம்பளையா ஒரு ஆண் வெளியேறதுக்கும் ஒரு பெண் வெளியேறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம் சமூகத்தில் பெண்ணுக்கு மறுவாழ்வு கிடையாது மாது. அது அவள் ஓடி போனாலும் சரி, உன்னை போனவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தும் சரி. மாதவன் தன் இடத்தை விட்டு எழுந்து விட்டான். ஏன் டிஃபன் சாப்பிடலையா என்று கேட்டால், எனக்கு பசி இல்லை. அப்படி நான் காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம், அம்மாவே வரட்டும். மாது, மறக்க மாட்டியே, உன்னை நான் நம்பலாமா? ஓடி போயிருவில்ல? தன் அறையை நோக்கி சென்ற மாதவன் ஒரு நிமிஷம் நின்றான். அவளை திரும்பி பார்க்காமலே, அப்படி நான் ஓடி போகாவிட்டால்? நீ கட்டும் தாலியை விட உயர்ந்த கயிறு ஒன்றை நான் தேர்ந்தெடுப்பேன். எதுக்குன்னு உனக்கே புரியும்னு நான் நினைக்கிறேன். மாதவன் பதில் சொல்லாமல் தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். வெளியிலிருந்து வந்த உஷா ஹாலில் இருந்த சோஃபாவில் குப்புற விழுந்தாள். அவள் காரை எப்படி டிரைவ் செய்தாளோ, எப்படி ஆக்சிடெண்ட் ஆகாமல் வந்து சேர்ந்தாளோ அவளுக்கே தெரியாது. அவள் தோழிகள் கூறியது உண்மையாக இருக்குமா? மாலதிக்கு கல்யாணம், அதுவும் மாதவனுடன். எப்படி அது நடக்க முடியும்? மாலதி உண்மையில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்திருக்கவே மாட்டாள். அவள் பரீட்சை முடிந்த அன்று இவர்களிடம் விடை பெற்று கொண்டு போனவள்தான். அன்று கூட அவள் தனக்கு கல்யாண பேச்சு வீட்டில் பேசுவதாக சொல்லவே இல்லையே. உஷாவுக்கு கூட தெரிவிக்காமல் இருப்பாளா? தன் தலையை யாரோ வருடுவதை உணர்ந்த அவள் சட்டென்று கண்ணை துடைத்து கொண்டு தலை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் தந்தை சுந்தரம் அங்கே நின்று கொண்டிருந்தார். அப்பா, உங்களுக்கு தெரியுமா என்றாள் உஷா. தெரியுமா, இப்போ தான் மாலதியோட பேரண்ட்ஸ் வந்து இந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க என்றார் அவர். கல்யாண பத்திரிகையை நடுங்கும் கரங்களுடன் உஷா பெற்றுக்கொண்டாள். அதிலும் மாலதியை மாதவனுக்கு என்ற 2 வார்த்தைகள் சற்று பெரிய எழுத்தில் அவள் கண்களில் தென்பட்டது. கல்யாணம் நடக்கும் சத்திரத்தின் பெயரையோ முகூர்த்த நேரத்தையோ கூட அவள் பார்க்கவில்லை. சுந்தரம் மகளை தவறாக நினைத்து கொண்டார். நீ விரும்பலைன்னா அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைம்மா, நான் போய் என் மரியாதை கேட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றார். இல்லைப்பா, நான் கட்டாயம் இந்த கல்யாணத்துக்கு போகணும். மாலதியும் நானும் உயிருக்கு உயிராக பழகினவங்க. ஒரு ஓரத்தில் நின்னாவது அவளுடைய தோழி அப்படிங்கிற முறையில் அவளை வாழ்த்த விரும்புகிறேன். அப்பா, எனக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கட்டும்பா என்று கூறிய உஷா கல்யாண பத்திரிகையை கையில் எடுத்துக்கொண்டு மாடியில் உள்ள தன் அறைக்கு சென்றாள். மாலதி மாதவனை
சந்தித்து பேசிய பிறகு கொஞ்சம் நிம்மதியும் தெம்பும் வந்தவளாக காணப்பட்டாள். முதலில் இருட்டறையிலிருந்து வெளியே வந்தாள். எப்படியும் மாதவன் தனக்கு பயந்து கொண்டாவது வெளியேறி விடுவான் என்று நம்பினாள் அவள். மாதவன் இருக்கும்போதே மனம் மாறிவிட்டதைப் போல சாதாரணமாக இருக்க ஆரம்பித்தாள். அவன் வெளியேறின போது அவள் மேல் சந்தேகம் வராதபடி சகஜமாகவே இருந்து வந்தாள். கூடவே மாதவன் தன்னை கடைசி கட்டத்தில் ஏமாற்றிவிடப் போகிறானே என்ற பயமும் சந்தேகமும் அவளுக்குள் ஏற்படாமல் இல்லை. ஆனால் மாதவன் நேர்மாறாக தன்னை தன் அறைக்குள்ளே புதைத்து கொண்டு விட்டான். தனக்கு வேலைக்கு உணவு கூட கனகத்தை தன் அறைக்கே எடுத்து வரும்படி சொன்னான். வீடு நிறைய உறவினர்கள் சூழ்ந்திருந்தாலும் அவன் கல்யாண மாப்பிள்ளை என்பதால் வெட்கத்தினாலும் அறைநூலே கிடப்பதாக ராகவன் உட்பட எல்லாருமே நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் மாதவன் மாலதியின் முகத்தில் விழிப்பதை தவிர்க்கவே அப்படி நடந்து கொண்டான். நாளைக்கு மறுநாள் கல்யாணம். நல்ல வேலை பார்த்து சத்திரத்துக்கு மாலதி போனாள். சத்திரத்துக்கு எல்லாரும் வந்து சேர்ந்தாயிற்று. மாதவன் மட்டும் கடைசியில் ஜனவாசத்துக்கு சற்று முன்னால் வருவதாக ஏற்பாடு. மாதவன் வெளியேறாதுதான் நல்ல சமயம் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு மாதவனை காணவில்லை என்ற குரல் எப்போது கேட்கும் என்றே காத்திருந்தாள் மாலதி. எல்லாரும் மாப்பிள்ளை அழைப்புக்காக கோவிலுக்கு போயிருந்தார்கள். கனகத்தின் நாத்தனாருக்கு மைத்துனன் பெண்ணாம் ஒருத்தி. மாலதிக்கு காவல் இருப்பது போல விடாமல் அவள் கூடவே இருந்தாள். சமீபத்தில் தான் கல்யாணமானவளாம். அவள் கணவருடன் நொடிக்கு ஒரு தடவை அங்கே சுற்றி சுற்றி வந்ததிலிருந்தே அது தெரிந்தது. இருவருமாக மாலதி எதிரிலேயே வெட்கமின்றி கொஞ்சலும் குலாவலுமாக பேசினார்களே தவிர எழுத்து போகவே இல்லை. ஏன் இருவருமாக கோவிலுக்கு போய் தொலையலை என்று மாலதிக்கு எரிச்சலாக வந்தது. அந்த பெண்ணின் பெயர் சூடாமணியாம். பெயரை பார்க்கல சூடாமணியும் சூடரமணியும் என்று மாலதி பல்லை கடித்தாள். நேரம் நெருங்க நெருங்க மாலதிக்கு ஏற்பட்ட பரபரப்பில் உட்காரவே முடியவில்லை. அதே சமயத்தில் திடீரென்று ஒரு கலக்கம் அவளுக்கு தோன்றியது. மாதவனை நம்பி அவள் சும்மா இருந்திருக்க கூடாது. வேறு வழியிலாவது கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செய்திருக்க வேண்டும். இனிமேல் என்ன பண்ணுறது? அதோ யாரோ பரபரவென்று வேகமாக வருகிறார்களே. ஆமாம், அவள் தாய் லட்சுமியின் சித்தி பெண். லட்சுமிக்கு ஒன்றுவிட்ட தங்கை. ஆனால் வேடிக்கை என்னவென்றால் அவளும் அவள் கணவருமே மாதவனின் பெற்றோர் ஸ்தானத்தில் நிற்கப் போகிறார்கள். கனகத்துக்கோ மாதவனுக்கோ சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள மனிதர் இல்லாத குறையினால் மற்ற உதவிகளைப் போல ராகவன் அதற்கு தாமே பொறுப்பேற்றுக்கொண்டு இந்த ஏற்பாடை செய்தார். தனது கடைசி நம்பிக்கை வருபவள் உருவில் இருப்பதாக நினைத்த மாலதி ஆவலுடன் எழுந்து நின்றாள். லக்ஷ்மி அக்கா, மஞ்சள் நீர் இங்கே எங்கேயோ எடுத்து வச்சிருக்காளாமே. ஊர்வலம் தெருக்கோடியில் வந்துட்டுது. இதோ கிடச்சிருச்சு மஞ்சள் நீர். மாலதி, நீ உட்காந்துக்கமா, உன்னை சமயத்திலே கூப்பிடுவாங்க, அப்போ வந்தால் போதும் என்று அவள் கூறியபடியே வேகமாக சென்று விட்டாள். மாலதி கல்லாய் சமைந்து நின்றாள். மாதவன் அவளை நன்றாக ஏமாற்றி விட்டான். நம்ப வைத்தே கடைசியில் கழுத்தை அறுத்து விட்டான். மாதவன் அப்படி நான் ஓடி போகாவிட்டால் என்ற கேட்டபோது தான் அவளுக்கு பதில் சவால் விட்டது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. கடைசியில் அதுதான் முடிவு. அவளுக்கும் அதுதான் முடிவு. மாதவனுக்கும் மாப்பிள்ளை அழைப்போடே அவன் கல்யாணம் முடியும். இந்த ஏற்பாடுகளும் இந்த விமர்சைகளும் இத்துடன் எல்லாமே முடிந்துவிடும். மாலதி பக்கத்தில் இருந்த சூடாமணியை பார்த்தாள். அவள் இவளது உள்ளத்தை ஆராய்வது போல அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என்ன மாலதி, உனக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஓ, முகம் ஏன் இப்படி இருக்குது? மாலதி பேசவில்லை. அவளுக்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. அன்றைக்கு இரவு மாலதி நினைத்தது போல அவளுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. அந்த திரிசடை சூடாமணி அவள் பக்கத்திலேயே படுத்துக்கொண்டாள். அப்படியும் அவள் பார்வை தன் முதுகை துளைத்து கொண்டு தன்னை கண்காணிப்பது போல ஒரு உணர்வு அவளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. இரவு முழுவதும் மாலதி தூங்காமல் குரலை விட்டு அழுவதற்கும் சுதந்திரம் இல்லாமல் கண்களை சும்மா மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். அதே மாதிரி சூடாமணியும் இரவு முழுவதும் தூங்கவில்லை என்பதையும் அவள் உணர்ந்தாள். விடிந்தது. ஆனால் மாலதி மட்டும் அந்த விடியலை தன் வாழ்க்கையின் அஸ்தமனமாகத்தான் உணர்ந்தாள். அவள் மணமேடையில் அமர தயாரானாள். தவறு, தயாராக்கப்பட்டாள். மாலை மாற்றும்போது அவனை கவனித்த மாதவன் அவன் பார்வையில் உணர்வற்று யந்திரம் போல பிறர் சொன்னபடி அவள் செய்வதை கண்டதும் வேதனை அடைந்தான். முதல் நாள் இரவு போல கடுமையான பார்வை அவளிடம் காணப்படவில்லை. ஆனால் மாதவன் பக்கம் மறந்து கூட தன் பார்வையை திருப்பாமல் இருந்தாள். அவளது வெறித்த பார்வையின் நுழைவு வாசலிலே பதிந்திருந்தது. மாதவன் அந்த திசையில் கவனித்தான். உஷா அங்கே கையில் ஒரு வெள்ளி குத்து விளக்குடன் நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்டது மாதவன் குற்றம் செய்த உணர்வுடன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அதற்குள் உஷாவை கவனித்த ராகவன் அவளை வரவேற்று அழைத்து வந்து மாதவியின் அருகில் உட்காரும்படி செய்தார். மாதவன் கையில் மாங்கல்ய நாணுடன் நெருங்கியதும் கொலை கருவியுடன் நெருங்கும் கொலையாளி போல அவளுக்கு தோன்றினான்.
அதே நிமிஷம் தன் கர்வம், துணிவு, திறமை எல்லாம் நசுக்கப்பட்டதைப் போல அவள் தவித்தாள். அந்த சமயத்தில் 3வது முடிப்போட நாத்தனார் முறையில் யாரும் இல்லாததால் ராகவன் சட்டென்று அருகில் இருந்த உஷாவை போடும்படி கூறினார். உஷா துடிக்கிட்டு மாதவனை பார்த்தாள். மாதவன் உஷா தன்னை பார்த்ததும் ஒரு புன்னகையுடன் அதை ஆமோதித்தான். ராகவன் வாயிலாக கூறப்பட்ட அந்த திடீர் ஏற்பாடு அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை கேட்டதுமே அவன் உடல் சிலிர்த்தது. உஷா கை நடுங்க அந்த 3வது முடிச்சை போட்டாள். வரவேற்பின் போது மாதவன் மாலதியுடன் தனித்து இருப்பதை கூடியவரை தவிர்த்தான். யாரையாவது வழியனுப்பும் சாக்கில் மாற்றி மாற்றி வாசலில் சென்று நின்று கொண்டான். கடைசியாக உஷா மாலதியிடம் விடைபெற வந்தாள். மாலதியும் அவளும் கை கோத்து கொண்டு மறைவில் ஒரு ஓரமாக சென்று அமர்ந்தார்கள். அதற்கு மேல் பொறுக்காத மாலதி உஷாவின் மடியில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். உஷா கண் கலங்கினாலும் சமாளித்து கொண்டாள். மாலதி, என்னை விட நீ அதிர்ஷ்டசாலி. தைரியமாக அழ முடியுது. நான் அழக்கூட முடியாமல் தவிக்கிறேன் தெரியுமா? அழுதுறதுக்கும் அதிர்ஷ்டம் வேணுமா? உஷா, நீ எதுக்காக அழணும்? என்னை பெற்றவங்களே அழுகைக்கு இறக்க வைக்கலையே. உஷா கேட்டாள். நீ ஒரு பைத்தியம் மாலதி. இவ்வளவு அழும் நீ கல்யாணத்தை முன்பே நடக்க விட்டாமல் தடுத்திருக்க வேணுமே. நீ ஏன் அதை செய்யலை? ஐயோ உஷா, நான் ஆரம்பத்துலேருந்தே மறுத்தேன். என் அப்பா எதனாலேயோ இந்த விஷயத்தில் மிகவும் பிடிவாதமாக இருந்தார். என் உண்ணாவிரதத்தையோ அழுகையோ எதையுமே அவர் சட்டம் பண்ணவே இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? உன் அத்தா? உஷா ஆரம்பித்தவுடன் மாலதி ஆத்திரத்தோடு, உஷா, அவனை பற்றி பேசாத என்று கத்தினாள். மாலதி, நீ சொல்கிறது தப்பு. இது வரைக்கும் மாதவனை விளையாடுறதுக்கு கிடைச்ச பொம்மையாக நீ நினச்சிருக்கலாம். ஆனால் இனிமே பூஜை அறையில் வைக்கப்பட்ட பிறகு வெறும் பொம்மை கூட தெய்வமாக மாறி விடுகிறது. மறைவில் என் மனதால் கூட மாதவனை கேவலமாக நினைக்கக்கூடாது. அதுதான் உனக்கு உயர்வை அளிக்கும் என்று உணர்ச்சியுடன் கூறினாள். மாலதி அலுப்புடன், உஷா நீயுமா என்றாள். கல்யாணமெல்லாம் முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். மஞ்சள் நீர் கொட்டி மாலதியையும் மாதவனையும் வீட்டுக்குள்ளே அழைத்தவுடன் மாலதி விடுவிடுவென்று அந்த இருட்டு அறைக்குள் பழையபடியே அடைக்கலம் புகுந்தாள். உறவினர்கள் ஒவ்வொருவராக விடைபெற்று சென்றார்கள். இரவு மணி 7 இருக்கும். மாலதி அந்த அறையில் புழுக்கம் தாழாதவளாய் வீட்டின் பின்புறத்தில் கிணற்றங்கரையில் துவைக்கும் கல்லின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நல்ல இருட்டாக இருந்ததால் அவள் அங்கே உட்கார்ந்திருந்தது யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் இருட்டிலிருந்து இவள் பார்த்தால் சமையல் கட்டு அறையை ஒட்டியிருந்த வராந்தா நன்றாக தெரியும். அந்த இடத்தில் மாதவன் வந்து நின்றதையும் அவனை சூடாமணி தொடர்ந்ததையும் அவள் கவனித்தாள். சூடாமணி உரக்க பேசாவிட்டாலும் அவள் பேசியது மாலதியின் காதில் தெளிவாக கேட்டது. மாதவா, நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? நீ என்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் முடிச்சிட்டேன். ஆனால் இனிமே உன் பொறுப்பு தான் என்று அவள் கூறினாள். மாதவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவளை மெல்ல பேசும்படி சைகை காட்டினான். அதையும் பார்த்துவிட்ட மாலதி தான் ஸ்டோர் ரூமில் இருப்பதாக நினைத்து கொண்டு இவர்கள் இருவரும் இங்கு வந்து பேசுகிறார்கள் என்று ஊகித்தாள். சூடாமணி தொடர்ந்தாள். மாது, நீ கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாம். அவள் இருக்கும் நிலையை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. அவள் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது செஞ்சிட்டா கஷ்டம். பொறுமையாரு. அது சரி, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறது போல அவள் மனதை தெரிந்து கொண்டும் இந்த கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிச்ச? சூடா, மாமா இதையெல்லாம் யோசித்து பார்க்காமையா இந்த முடிவுக்கு வந்திருப்பார். அவரிடம் எனக்கு இருக்கும் நன்றியை காட்ட ஒரு சந்தர்ப்பமாக இந்த கல்யாணம் நடந்திருக்கக்கூடாதா? இவ்வளவு ஆன பிறகும் நான் இன்னும் அவருக்கு கடமைப்பட்டிருப்பதாகவே நினைச்சிட்ருக்கேன். என் வரையிலே அவர் என் வாழ்க்கையை கெடுக்கலைன்னு நான் நம்புகிறேன். அது என்னவோப்பா, நீ வெறும் வாயில்லா பூச்சி. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. சரி, நான் வரட்டுமா? மாலதிக்கு இப்போது புரிந்து விட்டது. மாதவன் ஆரம்பத்திலிருந்தே ஓடுவதாக இல்லை. இந்த திரிசடை சூடாமணியை அவன்தான் காவல் வைத்திருக்கிறான். பூனை மாதிரி இருந்து கொண்டு என்ன வேலை செய்திருக்கிறான்? மறுநாள் காலையிலிருந்து வீடு அமர்க்களப்பட்டது. மேலே ராகவனின் அறையிலிருந்து அவரது ஜாமான்கள் கீழே இறக்கப்பட்டது. மாதவன் உபயோகப்படுத்தி கொண்டிருந்த அறை ராகவனுடைய உபயோகத்துக்கு மாற்றப்பட்டது. மாடியில் இருந்த அறை மாலதி மாதவன் அறையாக மாற்றப்பட்டது. லக்ஷ்மி அன்று பிற்பகல் முழுவதும் மாடி அறையில் இருந்து அதை அலங்கரிக்கும் முயற்சியை எடுத்துக்கொண்டாள். பெண்ணிடம் மன்றாடி ஒரு மாதிரி அவளையும் சிங்காரித்தாள். தாயின் கெஞ்சலுக்கு கூட மாலதி மசிந்திருக்க மாட்டாள். ராகவன் நடுவில் அரைவாசலில் வந்து நின்று ஒரு கணைப்பார். மாலதி பெட்டி பாம்பாக அடங்கி விடுவாள். இப்படியே ராகவனின் மேற்பார்வையில் மாலதியை லட்சுமி தயாராக்கினாள். ராகவன் இல்லாத நேரம் பார்த்து பெண்ணிடம் தாழ்ந்த குரலில் கெஞ்சினாள். மாலதி, உன் அத்தையனோட வாழ்க்கையை பற்றி உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவர் கணவர் வெறும் முரடாம். எல்லா கெட்ட நடத்தையும் உடையவர்.
அத்தனை அடி உதப்பட்டு ஒரு நாள் கூட தான் அண்ணா எதிரில் கண் கலங்கி வந்து நின்னதில்லை. மறந்தும் கூட தனது கணவரை மதிப்பு குறைவாக தன் பிறந்த வீட்டில் பேசியதில்லை என்றதும் மாலதி என்ன செய்கிறது, பரம்பரையாக இந்த குடும்பத்து பெண்கள் தான் அந்த குடும்பத்துக்கு பலியாகிறார்கள் என்று வெறுப்புடன் கூறினாள். அசடே, அப்படி சொல்லாதடி. மாதவன் குணம் என்ன, அவன் பொறுமை என்ன, உன்னையையும் அத்தையையும் ஒப்பிட்டு பேசுறியே. நான் ஆரம்பித்ததே அதுக்கு தான். அத்தை அப்படிலாம் கஷ்டப்பட்டவ. அவள் எதிரில் எங்களை தலை குனிய வைக்காத. மாதவன் உன் புருஷன் அப்படிங்கிறத மறக்காமல் நல்ல முறையில் நடந்துக்க. அத்தையின் மனம் வேதனைப்படும்படி அசட்டு பிசட்டுன்னு நடந்துடாத என்ன? மாலதி எரிச்சலுடன் கேட்டால், முடிஞ்சிச்சா உன் உபதேசம்? நீலாம் ஒரு பெத்த தாயா? பலவந்தமாக கல்யாணம் ஒன்றை பண்ணிவிட்டு என்கிட்ட என்ன தைரியத்தில் வந்து பேசுகிற? அத்தை அப்படிங்கிறதுக்காக நான் பொறுத்து பிணையாக முடியுமா? அப்பா தங்கைக்கும் அவள் பிள்ளைக்கும் தான் பரிவார். நீ கூடவா என் விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறது? மாலதி துக்கம் நெஞ்சு அடைக்க கேட்டதும் லக்ஷ்மி பதில் சொல்ல முடியாமல் திணறினாள். மாதவன் மாடி அறையில் காத்திருந்தான். ஏற்கனவே பயந்த சுபாவம் கொண்டவன் லக்ஷ்மி மாலதியை அழைத்து வரும் காலடி சத்தங்களையும் வளையல்களின் ஒலியையும் கேட்டதும் பயத்தினால் அவனுக்கு வேர்வை ஆறாக பெருக்கியது. உட்காரவும் இருப்பு கொள்ளாமல் ஜன்னல் அருகில் நின்று வெளியே இருட்டை விரித்து பார்த்தபடி நின்றான். ஆண் சிங்கமாக பிறந்தும் இப்படி பயந்து நடுங்க நேர்ந்த தன் விதியை நினைத்து வெட்கினான். எரி மலையாகவும் பிரளயமாகவும் அவள் வரப்போகிறாள். அவள் வந்தவுடனே மாதவனை நிச்சயம் கேட்பாள். தன்னை ஏமாற்றியதாக சீறுவாள். அவன் என்ன சொல்லுவான்? உண்மை காரணத்தை சொல்லிடலாம். ஆனால் அதை வரவேற்பாளா? இன்னும் ஆத்திரமும் கேலியும் அதிகமாகுமே தவிர வேற என்ன? இந்த அவமானத்தை விட பொறுமையோடு இருப்பதே நல்லது. அவளிடம் பொறுமை காட்டுவது அவனுக்கு புதிதா என்ன? அவளாக ஓயும் வரை கத்தட்டும், கதறட்டும். மாலதியிடம் மாட்டிக்கொண்ட மாதவன் என்ன செய்ய போகிறான்? அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.